புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையன் கல்லாப்பெட்டியிலிருந்து பணத்தை சுருட்டி சென்று தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். மேலும் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர் வணக்கம். தற்போது எவ்வளவு பணம் அங்கு திருடப்பட்டிருக்கிறது? கொள்ளையன் மீது என்ன நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தட்டார தெருவில் ராமதுரை என்பவர் நவதானிய கடை வைத்துள்ளார். நேற்று இரவு அவர் வழக்கம் போல் கடையின் ஷட்டரை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இன்று காலை அவர் கடையை திறக்க வரும்போது கடையின் பூட்டு, அதாவது ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. அதன் அருகே ஒரு இரும்பு ராடு இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கரம்பக்குடி காவல் நிலையத்திற்கு தகவலின் பேரில் போலீசார் விரைந்து ஷட்டரை தூக்கி பார்த்தது கல்லாவை உடைத்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமதுரை அந்த கடையில் உள்ள சிசிடிவி சோதனை செய்த போது அதிலே ஒரு இரும்பு ராடை வைத்து கொள்ளையன் ஒருவன் பூட்டை உடைத்து அங்கு கடைக்குள் புகுந்து கடையில் கல்லாப்பட்டியில் இருந்த 35,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமதுரை கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தற்போது போலீசார் விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையன் இரும்பு ராடை அங்கே விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த கைரேகை நிபுணர்கள் அந்த இரும்பு ராடில் கைரேகை எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.